அன்பானவர்களே, இங்கே பாருங்கள், அருமையான வாத்துக்கள். ஆண்டவர் படைத்த படைப்பில் இது ஒரு அருமை. ஒன்று போல் வருவாங்க, ஒன்று போல் தண்ணி குடிப்பாங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது நல்லா என்ன செய்வாங்க, குளிப்பாங்க. இதில் ஒரு பெரிய பியூட்டியை நான் என்ன பார்த்தேன்னா, ஏதாவது ஒரு கீழே புழு பூச்சி கிடக்குன்னு வைங்களேன், அல்லனா ஏதாவது ஒரு சின்ன இலை கிடக்குதுன்னா அதை உடனே எடுத்து விழுங்க மாட்டேங்குது. அதை அப்படியே எடுத்து வந்து மெதுவாக அந்த தண்ணியில் போட்டு அலசுறவ அலசிக்கிட்டு அப்புறம்தான் அது என்ன செய்யுது, குடிக்குது, அது சாப்பிடுது. அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒன்று போல் போகுங்க, ஒன்று போல் நல்லா அழகாக என்ன செய்யும், சத்தம் போடும். தென்னைக்கு தண்ணி பாய்க்கும்போது உடனே இவங்க என்ன செஞ்சுருவாங்க, உடனே அப்படியே குளியல் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வாய்ப்பை என்ன செஞ்சுக்கிடுது, பயன்படுத்திக்கிடுது. ஒன்று போல் சத்தம் போட்டுக்கிட்டு. ஆண்டோடைய படைப்பில் இது ஒரு நட வித்தியாசம். வளர்க்குற கோழியினுடைய நட வித்தியாசம். இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க காக்கா மைனாவுடைய நட வித்தியாசம். நம்முடைய நடைகள் எப்படி இருக்குது? ஆண்டோடைய பார்வையில் ஆண்டவர் சொல்கிறார், உன் கால் நடைகளை சீதூக்கிப்பார், உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இதுவே தன்னுடைய உணவை அலசி ஆராய்ச்சி பார்த்து தண்ணிக்குள்ளே மூக்கை விட்டுக்கிட்டு அழகை விட்டுக்கிட்டு அலசி தோண்டி துருவி பார்த்து தான் சூப்பராக சாப்பிடுதுங்க. உண்மையிலேயே இந்த படைப்பு, ஆண்டுடைய படைப்பு அருமையோ அருமை. நம்ம அவருடைய சாயலின்படி படைச்சிருக்கிறாரு. நாமும் நம்முடைய நடைகளை காத்துக்கொள்ள, காலை தீமைக்கு விளக்க, பாவத்தை அறிக்கையிட விட்டுவிட அழைக்கப்படுறோம். இந்த வாத்துன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்து. ஒரு சின்ன வயசில் நான் கேட்ட கதை. ஒரு பெரிய முதலாளிக்கு சமையல் வேலைக்காரன் வாத்து வைக்கிறவன் இருந்தான், 2 பேர். சரியா? அந்த வாத்து மேய்க்கிற பையன் ஒரு நாள் திடீர்னு ஒரு வாத்தை கொண்டு விட்டான். ஆனால் யாரும் பார்க்கலன்னு அவன் நினச்சிக்கிட்டு இந்த வாத்தை குழி தோண்டி போச்சிட்டான். சமையல்காரன் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் பார்த்தான், சரி பையா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாத்திரம் கழுவுற வேலைக்கு அவனை கூப்பிட்றான். எல்லாம் பாத்திரத்தை கழுவிட்டு போகணும். அவன் சொல்கிறான், நெறி ஏன் வேலை, வாத்து மேய்க்கிற வேலை, பாத்திரத்தெல்லாம் கழுவ முடியாது. அவன் சொல்கிறான், ஏய் வாத்து அப்படிங்க. உடனே பயந்துட்டான். அடப்பா பாவமே, இவன் வாத்து நமக்கு ஒன்று தான் பார்த்துக்கிட்டுலாம் இருக்கான். ஐயோ, பயந்து பயந்து போய் ஒவ்வொரு நாளும் அடிமைத்தனமாக வேலை வாங்குறான். மசாலா அரைக்க சொல்கிறான், பாத்திரம் கழுவுற சொல்கிறான், காய்கறி வாங்க போய் சொல்கிறான். வேண்டான்னு சொன்னாடா உடனே வாத்து அப்படின்பான். உடனே இவன் இந்த பயந்து பயந்து இந்த பாவத்துக்கு பயந்தே அவன் வேலை செஞ்சுட்டு அடக்கான். ஒரு நாள் யோசிக்கிறான், எத்தனை நாள் இப்படி அடிமை இருக்கிறது. முதலாளிகிட்ட போகிறான். முதலாளி, நான் தெரியாமல் இந்த வாத்தை என்ன செஞ்சுட்டேன், கொண்டுட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க அப்படி சொன்னானே. சரி சரி, தப்பை உணர்ந்துட்டாலா, மன்னிச்சுட்டேன், என்ன சரியா மேய், ஒழுங்காக பார்த்துக்க அப்படின்ட்டார். அன்னையிலேருந்து சந்தோஷமாக ஃப்ரீ ஆகிட்டான். காலையில் போகிறான் சமையலறைக்கு, எல்லாம் அந்த மசாலா அரை அப்படிங்கிறான். உடனே இவன் சொல்கிறான், அதெல்லாம் அரைக்க முடியாது அப்படிங்க. இந்த பாரு வாத்து அப்படின்னா, அதான் அடா வாத்தா, அது நேற்று அப்படி சொல்லிட்டு ஃப்ரீயாக போயிட்டான். நாமும் நம்முடைய பாவங்களை ஏசப்பட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பை பெறுவோம், சந்தோஷமாக சமாதானமாக வாழும். சரியா?